अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜில்சால் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி சூரா பையினா பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே 2 வசனங்கள் பார்ப்போம். இன்றைக்கி முதல் வசனம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் வசனம் மட்டும் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. repeat பண்ணுறேன். لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. லம் மீம் சுக்கூன் இருக்குது. மீம் சுக்கூனுக்கு அப்புறமா யா இருக்குது. இது ஹாஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. லம் இயகுனில் லம்ல ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். ஜால் யாமத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். யகுனில்லதீன கஃபரு ரா தொம்மா பெற்று வந்திருக்கு, வலியமாக ஓதணும். கூடவே வாவுமத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கும். இந்த அலிஃபுக்கு கூடிய நீட்டம் கொடுக்க வேண்டாம். ஏன் கொடுக்க வேண்டாம்? மேலே ஒரு சின்ன வட்டம் மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா, அதனால் கொடுக்க வேண்டாம். நூன் சக்கூனுக்கு அப்புறமா அலிஃப் வந்திருக்கு, ஹம்சா. ஸோ இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ஹா சுக்கூன் பற்றி வந்திருக்கு, ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும். லாம் சுக்கூன் கமரியா கிதா தால அலிஃப் சொகீரா இரண்டு ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். வல் லாம் சுக்கூன் கமரியா முஷ்ரி ஷீன் சுக்கூன் பற்றி வந்திருக்கு, ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். ரா கெஸ்ரா பற்றி வந்திருக்கு, மெல்லியமாக ஓதணும். கீ யாமத்தா மதுல் அஸ்லி இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். இப்போ இதை என்னால் ஒரே மூச்சில் ஓத முடியலைங்கிறப்போ நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப இதிலேருந்தே தொடங்கி நான் ஓதுனேன். உங்களால் ஒரே மூச்சில் ஓத ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஷால்லா நீங்கள் தாராளமாக ஓதிக்கலாம். இல்லை என்னால் நான் வந்து கட் பண்ணியே ஓதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதில் நிறுத்திக்குங்க. நிறுத்தும்போது சுக்கூன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ்லேருந்தே வாங்க, சரிங்களா? முஃப நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்டர் ஃபா இஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். கேஃபில் ஷத்தா இருக்க அழுத்தம் கொடுக்கணும், கூட யாமத்தா இருக்குது இரண்டு ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். மத்துல் அஸ்லி ஹத்தா ஹா லைட்டாக வச்சிருக்கணும், தாய் ஷத்தா இருக்க அழுத்தம் கொடுக்கணும். அலிஃப் சகீரா இருக்குது இரண்டு ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். த ஹம்சா சுக்கூன் பற்றி வந்திருக்கு, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். தி யஹும் இங்கே இடத்துல எல்லாமே ஒரு ஹரக்கத்தான், ஏன்னா கெஸ்ரா ஃபத்தா தொம்மா தான் வருது. லாம் சுக்கூன் இருக்குது, கொம்மரியா பையி நிறைய பேர் பைனான்னு சேர்த்துருவீங்க. யாக்குரிய ஷத்தாக்குரிய அழுத்தமாக இந்த இடத்துல கொடுத்து தான் ஓதணும், பையினா. ஓகேவா? வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா வந்திருக்கு, நம்ம ஹாசாக்கி நான் மாற்றி ஓதுவோம். அந்த ஹாசாக்கின் ஹம்சுடைய சட்டத்தில் வந்துடும், காட்சியை வெளிப்படுத்தி உச்சரிக்கிறதுல. ஓகேவா? ஸோ ரிப்பீட் பண்ணிடுறேன். لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. الحمد لله. அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.